வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்பவும் குட்டியான க்யூட்டான மினியேச்சர் ஹார்சஸ் குதிரைகளை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு காட்டு விலங்குகளில் பெட்டனிமலாக வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுற விலங்கு எது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு குரங்கு வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது மைக்ரோடேவ். இந்த உலகத்திலே ரொம்பவும் குட்டியான ஸ்மாலஸ்ட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் பிறந்து 2 வாரங்களான இந்த ஹார்ஸை பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கென்ட் அப்படிங்கிற இடத்துல தான் வாழ்ந்துருக்குங்க. இந்த ஹார்ஸ் 2015 பிறந்திருக்கு. இந்த வீடியோவாக உங்களுக்கு காட்டப்படுற இந்த ஹார்ஸ் பிறந்து 3 நாளான குட்டி தாங்க. இது கிட்டத்தட்ட 12 இன்ச் வரைக்கும் உயரத்தில் இருந்திருக்குங்க. பார்க்குறதுக்கு பப்பியை விட ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருந்திருக்கு. இந்த ஹார்ஸுடைய ஓனர்னு பார்த்தீங்கன்னா ஜென் பால்வின் மர்ஃபி. இவர் தான் முதலாக இப்படி ஒரு மினியேச்சர் ஹார்ஸை வளர்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நமக்கு நாய் என்னென்ன மாதிரி நன்றியோடு இருக்குதோ அதே மாதிரி இந்த ஹார்ஸஸுமே இருந்தது அப்படின்னு இந்த ஓனர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தம்பலினா. அஃபிஷியலாக இதை ஸ்மாலஸ்ட் ஹார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்டிக்கலாக ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் இந்த ஒரு ஹார்ஸ் வாங்கியிருக்காங்க. இது இதனுடைய வாழ்நாள் முழுவதும் வளர்ந்ததில் கடைசியாக இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 17.5 இன்ச் வரைக்கும் இருந்திருக்கு. அதே மாதிரி இதனுடைய வெயிட் 57 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருந்திருக்குங்க. இவ்வளோ தான் இது வாழ்நாள் முழுவதுமாக வளர்ந்த உயரமாங்க. நம்ம வழக்கில் லேப்ரடர் டாக் இருக்கும் இல்லையா, அதை விட சின்ன சைஸில் இருந்திருக்கு. சின்ன குழந்தைங்களுடைய காமிக்ஸ் புக்ஸ்லாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இந்த ஹார்ஸ் இருந்திருக்கு. இது 2001 மே மாதம் பிறந்திருக்கு. டுவார்ஃபிசம், அதாவது குள்ள மனிதர்களாக பிறப்பாங்க தெரியுமா சில பேர், அதே நோயினால் இந்த குதிரையும் பாதிக்கப்பட்டிருக்குங்க. இது மிசௌரியில் இருக்கக்கூடிய சென்ட் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிறந்திருக்கு. இந்த குதிரையுடைய ஓனர்னு பார்த்தீங்கன்னா கே அண்ட் பால். இந்த தம்பதியினர் தான் இந்த குதிரையை வளர்த்துருக்காங்க. இந்த குதிரைக்கு நிறைய டிவி ஷோஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்து டிவிலையும் இந்த குதிரை வந்திருக்குங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 2018 இந்த குதிரை இறந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட 17 வருஷம் இந்த குதிரை வாழ்ந்திருக்கு. ஆனால் இது இறந்து போனாலும் இந்த குதிரையை வளர்த்த இந்த குதிரையினுடைய ஓனருக்கு இதனுடைய மெமரிஸ் இன்னுமே ஃபேட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகுது ஷெட்லேண்ட் போனி. இந்த ஒரு குதிரையை வளர்க்குறதுக்கு காரணமே, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த சின்ன குழந்தைங்க கூட ரொம்பவே ஜென்டிலாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் பழகுமாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க அது மேலே ஏறி விளையாடுற பெட் அனிமல்ஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அப்படி நிறைய ஃபர், அதாவது நிறைய முடிகளோட ரோமங்களோட காணப்படும். ஏன்னா இந்த ஒரு குதிரை ஷெட்லேண்ட் ஐலாண்ட்ஸில் தான் வாழுதுங்க. அதாவது ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஷெட்லேண்ட் ஐலாண்ட்ஸில் தான் இருக்குது. இந்த இடத்துல ரொம்பவே அதிகமான பனிப்பொழிவும் அதிகமான குளிரும் இருக்குமா, அதை தாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த குதிரையை கடவுளே இப்படி வடிவமைச்சிருக்காரு. இவ்வளோ சின்னதாக இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 28 42 இன்ச்சஸ் வரைக்கும் இது வளருமாங்க. இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நிறைய ஹெவியான ஒர்க்ஸ் எல்லாம் இது பண்ணுதான். லைக் ஃபார்மிங்கில் உழுவாங்க தெரியுமா நிலத்தை, அதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மரக்கட்டைகளை ஏற்றி அதை இழுத்துட்டு வர்றதுக்கும் இது உதவுமாங்க. இந்த குதிரை பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்குமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பீபாய் ஹார்சஸ். ரொம்ப வயசானவங்க, அல்சைமர் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு குட் கம்பேனியன் அப்படின்னா இந்த பீபாய் ஹார்சஸை சொல்கிறாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சின்ன ஹார்ஸ் அப்படின்னா இதுதான் சொல்கிறாங்க. இது ரொம்ப மினியேச்சர் சைஸில் இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைனிங் டேபிளில் இதை உட்கார வச்சிடலாம். மோஸ்ட்லி இருக்கிற எல்லா டாக்ஸை விட இது ரொம்ப சின்னதாக இருக்குமா. கிட்டத்தட்ட 19 இன்ச் உயரம் வரைக்கும் இது வளருமாங்க. யூஎஸில் தான் இது முதலாக பிறந்திருக்கு. இது டுவார்ஃபிசம் அப்படிங்கிற நோயினால் பாதிக்கப்பட்டதுனால இந்த மாதிரி குள்ள தன்மையோட பிறந்திருக்குங்க. இதை ஒரு தெரப்பி அனிமல்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் லோன்லியாக இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்குமாங்க. இந்த ஒரு பெட் அனிமலை வளர்க்குறவங்க லோன்லினஸை ஃபீல் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு பீபாய் ஹார்சஸை நிறைய பேர் வாங்கி வளர்க்குறாங்க. அதாவது இது மேலே இருக்கக்கூடிய என்ன ஒரு பாசிட்டிவான வைபோ தெரில, இந்த ஒரு ஹார்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்ம ரொம்பவே பாசிட்டிவாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு பீபாய் ஹார்சஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஹார்ஸ் செப்டம்பர் 2021 இறந்தும் போயிடுச்சுங்க. இது இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஒரு ஹார்ஸை வளர்த்த ஓனர்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ஃபலபெலா அப்படிங்கிற அர்ஜென்டினாவில் மட்டுமே இருக்கக்கூடிய ரொம்பவும் கார்ஜியஸான ஒரு மினியேச்சர் ஹார்ஸ் தாங்க. இது அர்ஜென்டினாவில் கிட்டத்தட்ட 150 வருஷ காலமாக வாழ்ந்துட்டுருக்கு. முதலாக இந்த மாதிரி அர்ஜென்டினாவில் இப்படி ஒரு ஹார்ஸ் வாழுது அப்படிங்கிறத 1845ல் ஐரிஷ் ரேஞ்சரான பேட்ரிக் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய நிறைய லோக்கல் ட்ரைபல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய இந்த குதிரை மந்தையில் இந்த ஒரு சின்ன மினியேச்சர் ஹார்ஸும் இருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்து ரொம்பவே வியந்து போகிறாருங்க. இந்த ஹார்ஸு ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது 25 இருந்து 34 இன்ச் வரைக்கும் உயரத்தில் இருக்குமாங்க. இது நிறைய அத்லட்டிக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுது. அதாவது தடைகளை தாண்டுற பந்தயம்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது ஜம்ப் அப்டக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிலெல்லாம் இந்த குதிரை தாண்டி ஓடுமாங்க. கிட்டத்தட்ட 3 ஃபீட் வரைக்கும் உயரத்தில் இது தடைகளை தாண்டக்கூடியது. அதனால இதுக்கு அத்லட்டிக் எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அர்ஜென்டினாவில் தான் மோஸ்ட்லி இது வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ இதனுடைய அழகான இந்த உருவ அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் இதனுடைய எபிலிட்டி, இதையெல்லாம் பார்த்து வேர்ல்டு வைடாக நிறைய பேர் வாங்கி வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹார்சஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், ஈஸியாக நம்மளால் ட்ரெயின் பண்ணிக்க முடியும். அதாவது அனிமல்ஸை கைட் பண்ணுறதுக்காக இதை மோஸ்ட்லி வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசேபிள்ட் பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஐன்ஸ்டீன் மினியேச்சர். இந்த ஒரு மினியேச்சர் ஹார்ஸ் பார்க்குறதுக்கு டாய் ஹார்ஸ் மாதிரி இருக்கும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அதனாலேயே இது வேர்ல்டுடைய அட்டென்ஷனை இது வாங்கியிருக்குங்க. 2010 யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய நியூ ஹாம்ஷயரில் தான் இது பிறந்திருக்கு. என்னுடைய ஓனர்னு பார்த்தீங்கன்னா சார்லி, டாக்டர் ரேச்சல், இவங்க 2 பேரும் தான் இந்த ஒரு குதிரையினுடைய ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குதிரை நிறைய டிவி ஷோஸ்லலாம் பங்கேற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்லையும் இது வந்திருக்குங்க. என்னுடைய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இன்ச்சஸ் வரைக்கும் இது ரீச் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்ன டாக் இருக்கும் இல்லையா, அந்த டாக் சைஸில் தான் இது இருக்குமாங்க. பிறக்கும் போது வெறும் 14 இன்ச் வரைக்கும் தான் இது உயரத்தில் இருந்திருக்கு. ஆனால் இது இறந்து போகும்போது, அதாவது டிசம்பர் 2021 வருஷம் இது இறந்து போகுது, இதனுடைய 11வது வயசில். அந்த டைமில் இந்த குதிரை 20 இன்ச் வரைக்கும் உயரத்தில் இருந்திருக்குங்க. இந்த ஹார்ஸ் இறந்தது இந்த ஹார்ஸினுடைய ஓனரான சார்லி அண்ட் டாக்டர் ரேச்சலுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்திருக்கு. ஏன்னா இவங்களுடைய பெட் அனிமலாக தான் இந்த ஒரு ஹார்ஸை வளர்த்துருக்காங்க. மற்ற ஹார்ஸ் எல்லாத்தையும் விட இந்த ஹார்ஸ் ரொம்பவே வேகமாக ஓடும், இவங்க கிட்ட ரொம்ப அன்பாக பழகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய பிரிவால் இவங்க இப்போ வரைக்கும் இந்த ஒரு ஹார்ஸை நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு பெட் அனிமலுடைய இழப்பு அந்த வீட்டில் உள்ளவங்களை எந்த அளவுக்கு வருத்தப்பட வைக்குதுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் ஏதாவது பெட் அனிமல் வளர்த்து அது இறந்து போயிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தஸ்னீம் அண்ட் சின்னு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போட முடியல. அண்ட் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம சேனலுக்கு ஆட் ஆகியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.